ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் வந்து ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, ஆனால் எதுவுமே எனக்கு தெரியாமல் நீ மறைச்சிட்டே இல்லை. அப்புறமா நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்தில் நம்ம உண்மையாக நம்ம வாழலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஜானகி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. நான் சொல்கிறது கேளுங்க, உங்ககிட்ட மறைக்கணும்னு சொல்லி நான் எதுவுமே நினைக்கல, ஆனால் சூழ்நிலை தான் இந்த மாதிரி நடந்து போச்சு. அப்படிங்கும்போது இங்கே பாரு ஜானகி, எல்லாமே இப்போ கொஞ்ச நாளாக தான் அப்படி நடந்துகிட்டு இருக்குது. நீ ரொம்பவே மாறிட்ட, நீ முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி எதுவாக இருந்தாலும் சரிதான், உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லுவ, அந்த பிரச்சனை நான் முடிச்சு வைப்பேன். ஆனா இப்ப எதுவுமே நீ என்கிட்ட சொல்றது கிடையாது. அப்போ இத்தனை வருஷம் நம்ம கணவன் மனைவியாக நம்ம உண்மையாக வாழலன்னு தானே அர்த்தம். இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், நான் பேசவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோபத்தோட போகவும் இதை கேட்டதுமே ஜானகி அப்படியே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாயாவும் சீனு வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சிவா மணியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணி நீங்கள் அழாதீங்க, அண்ணி எப்படியும் அண்ணன் வந்து கூடி சீக்கிரமே உங்களை புரிஞ்சுப்பார். அப்படிங்கும்போது நான் வேணும்னே இந்த மாதிரிக்கு பண்ணலை, கதிர்க்கும் தனாவுக்கும் ஏதாவது நம்ம மூலமாக வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நினச்சேன். நான் அப்படி சொல்கிறோம்னா கண்டிப்பாக அவர் ஒத்துருக்க மாட்டார், ஏன்னா கதிர் மேலே இருக்கிற கோவத்தில் கண்டிப்பாக அவர் சம்மதிச்சிருக்க மாட்டார், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சேனே தவிர அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாருங்க நீ என்ன இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து பண்ணினது தப்பு தான், அண்ணனுக்கு தெரியாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, அது எவ்வளோ பெரிய தப்பு முடியும்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் கூட நீங்கள் வந்து நினைக்கவே இல்லையா? கதிருக்கு எதுக்காக நம்ம உதவி பண்ணணும்? அந்த கதிர் நம்ம வீட்டு பொண்ணை அவன் இழுத்துட்டு போயிருக்கிறான், அப்படி இருக்கும்போது அவன் நல்லா இருக்கணும், அவனுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? சொல்ல பொண்ணாக்கி அந்த கதிர்கிட்ட இருந்து நம்ம பொண்ணு தானாவை பிரிச்சிருக்கணும், அது இல்லாமல் நீங்கள் என்னென்னா இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கவோ இப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, அத்தை இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க, கதிரும் தானாவும் பிரியட்டும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சி இல்லையே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவவும் மணியும் பத்மா போட்டு திட்டுறாங்க, இங்கே பாரு நீ யோசனைலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்கள் இருந்து கிளம்பிட்டாலே போகிறோம், ஏற்கனவே அண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, இதில் வேற இந்த மாதிரி வேறு சொல்லிட்டு இருக்கு, உனக்கு கொஞ்சமே நியாயமாக பேசுறதுக்கு உனக்கு தெரியாது, உன் வேலை பார்த்துப்போ அப்படிங்கவும் இப்போ பாரு இது வந்து பத்மா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே வாங்க அண்ணி நம்ம எது பேசினாலும் சரிதான், இவங்களுக்கு இப்படி தான் தப்பாக தான் படும், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே பெரியப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுவார், அவராலெல்லாம் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது, பேசாமையும் இருக்க முடியாது, அதனால சொல்றது கேளுங்க, நீங்கள் அழுதுட்டு இருக்காதீங்க, பெரியப்பா ஏதோ கோவத்தில் தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டுதாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க, கதிர் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு அவன் முன்னேறிட்டானா அவர் மனசில் கதிரை பற்றின தப்பாக நினச்சிருக்காருல, அது மறைஞ்சு போயிடும், அதுக்கப்புறமா தனாவியும் கதிரையும் வந்து அவர் இந்த வீட்டுக்கு அழைச்சி கொடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன், ஆனால் நான் நினச்சது இப்படி தப்பாக போய் முடியும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, என்ன பெரியம்மா நீங்கள் எதுக்காக இப்படிலாம் கவலைப்பட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் சீக்கிரத்தில் நடக்கும் அப்படிங்கும்போது எங்கே மாயா நடக்கும், இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவர் எப்படி எவ்வளோ தூரம் கோவத்தில் இருக்கிறார் பாரு, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, கதிரையும் தனாவையும் வந்து அவர் அப்படியே வெறுத்து ஒதுக்கிடுவாரான்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குது, கடைசி வரைக்கும் நான் என் பொண்ணு கூட சேர மாட்டேனான்னு சொல்லிக்கிட்டு எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கவும் அப்போ சிவாவும் மணியும் சொல்றாங்க, எங்க பாருங்க அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படிங்கும்போது என்ன நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவருக்கு கதிர் மேலே இருக்கிற கோவம் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டு தான் போறதே தவிர கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது, கதிர் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டா ஒரு மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன், ஆனா நான் நினைச்சது எல்லாமே தப்பா போச்சுதே, கடைசி வரைக்கும் கதிரும் தானாவும் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அழுதுட்டு இருக்கவும் அப்போ வந்து சிவாவுக்கும் மணிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல, இவங்க இப்படி அழுறதை பார்க்கும்போது நம்மளுக்கே கஷ்டமா இருக்குது, இது பட்டு பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு அண்ணன் வேற பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிருக்காரு, இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் மணியும் சொல்லிட்டு போறாங்க. அப்போ மாயா வந்து ஜானகி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா நீங்க அழுதுட்டு இருக்காதீங்க, கூடி சீக்கிரமே நம்ம நினைச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கும்போது எங்க மாயா நடக்கிறதுக்கு அவர் மனசுதான் கொஞ்சம் கூட மாறவே மாட்டேங்குது, அதை புரிஞ்சிக்காம அதனால தானே நான் அவர்கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரிக்கு நான் பண்ணினேன், கதிரும் தானாவும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி தானே நான் அந்த நகையை கொண்டு அடை வச்சு கொண்டு கொடுத்தேன், ஆனால் அதுவும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் இல்லாமல் போயிடுச்சுது, நம்ம ஒன்று நினைக்க வேற மாதிரி ஒரு பிரச்சனையாக போயிட்டு அமைஞ்சு போச்சுது, எந்த விஷயம் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினச்சனோ அதுவே பஞ்சாயத்து வரைக்கும் போயிட்டு வந்துருச்சுது, இதுக்கெல்லாம் நான் என்ன தான் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே போகவும் அப்போ மாயாவும் சீனுவும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது சீனு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்போ அத்தை சொல்றதெல்லாம் உண்மைதான், இந்த பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் வந்து பெருசாகிட்டு தான் போகுது தவிர கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு எப்போ தான் வரப்போதோ தெரியல, கதிரும் தனாவியும் எனக்கு தெரிஞ்சு மாமாவை ஏற்றுக்கிற மாதிரிக்கே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சோகத்தோடு போகவும் இப்போ மாயா வந்து அடுத்ததாக ஒரு திட்டத்தை போடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ரகுராம வந்து
அகடாமிக்கு தலைவர் பொறுப்பை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கவும் அப்போ அவங்களும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த தலைவர் பொறுப்பை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டுதாங்க. அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கூட உள்ளவங்க, இன்றைக்கி நீங்கள் தலைவர் பொறுப்பாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அதனால வந்து இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம இதில் கலந்துக்கிட்டுதாங்களா, அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராமும் சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்க கிளம்புறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா தனா கதிர் அவங்க வீட்டுக்கு தான் கிளம்பி வராங்க. ஆனால் அவங்க வீடுன்னு தெரியாமே ரகுராமும் வரவும் அப்போ தனாவும் கதிரும் வந்து ரகுராமை சந்திக்கவும் ரகுராம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம தனா வீட்டுக்காக வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் அப்போ அவங்க கூட உள்ளவங்க வந்து தனாவையும் ரகுராம் அப்புறமா வந்து கதிர் எல்லாத்தையும் வந்து அவங்க அறிமுகப்படுத்தி வைக்கவும் அடுத்ததாக வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க தனா. அப்போ ரகுராம் வந்து அப்படியே தயங்கி போய் நின்றுட்டு இருக்கும்போது என்ன சார் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வந்ததுமே உடனே ரகுராம் வந்து வீட்டை அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது தனாவும் கதிரும் வந்து என்ன பண்ணதுக்குன்னு தெரியாமல் அவங்களும் ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தனா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ அப்பா வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்தது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு காஃபிலாம் கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ தனா வந்து ரகுராம் கிட்ட கொடுக்கும்போது ரகுராம் வந்து அந்த காப்பியை வாங்கி அவங்க குடிச்சிக்கிட்டு தாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்லும் போது என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கி நம்மளுக்கு இங்கே தான் சாப்பாடு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே உடனே வந்து ரகுராமுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்போ தனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது என்ன இருந்தாலும் சரி தான் அவர் பெரிய தலைவர், அவரெல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க நாங்கள் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே தனாவும் கதிரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு உடனே வந்து ரகுராம் கூட உள்ளவங்க எல்லாருமே வந்து அவங்க உட்காந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கவும் அப்போ ரகுராமுக்கிட்ட வந்து பிடிச்சதெல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. ரகுராமுக்கு சாப்பாடுல என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது ஒன்னொன்னே சாப்பிடும் போது ரகுராம் வந்து நினைக்கிறாங்க நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் தனா செஞ்சு வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நினைக்கவும் தனாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம கையால் சமைச்ச சாப்பாட்டை அவர் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்து எல்லாருமே கிளம்பவும் அப்போ வந்து கூட உள்ளவங்க சொல்றாங்க தனா சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தனா வந்து சொல்றாங்க உங்க தலைவர் எதுவுமே சொல்லலை அப்படிங்கும்போது உடனே ரகுராமும் சாப்பாடு நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் உடனே வந்து எல்லாரும் கிளம்பி வெளியே வராங்க. வந்ததுமே இப்போ வந்து தனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது உடனே அவங்களாம் கூட உள்ளவங்க சொல்கிறாங்க அதே மாதிரிக்கு நீங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. இப்படி நீங்கள் எல்லாருமே கூப்பிடுறீங்க, ஆனால் உங்கள் தலைவர் வந்து எங்களை வீட்டுக்கு வான்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தனா கேட்கும் போது உடனே வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் 2 பேரும் எப்போனாலும் என் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தனாவும் கதிரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ கூட உள்ளவங்க சொல்கிறாங்க அதுக்கு என்னம்மா தலைவரே கூப்பிட்டுட்டாரு, அப்புறமா என்ன நாளைக்கு 2 பேரும் கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தனாவும் கதிரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் கிளம்பி போகவும் அப்போ அந்த அகடாமிக்கு வந்து அவங்க மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ மாயா வந்து அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறாங்க. உங்களால் தான் இன்னைக்கு வந்து இதெல்லாம் நடந்துச்சுது, நான் கேட்டுக்கிட்டதுனால நீங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு ரொம்பவே நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கும்போது என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கிற, நீ வந்து உன்னோடைய நிலைமை எல்லாத்தையும் சொன்ன, அதாவது எப்படியாவது தனாவையும் ரகுராம் ஐயாவையும் வந்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு எங்ககிட்ட நீ கேட்டுக்கிட்ட, அதனால நாங்கள் நல்லது தானே நீ வந்து பண்ணுறதுக்காக எங்கிட்ட கேட்ட, இதில் எங்களுக்கு என்ன இருக்குது, 2 பேரும் ஒன்று சேர்ந்தாக்கி எங்களுக்கு ரொம்ப நல்லதுதாம்மா, அப்பாவும் பொண்ணையும் சேர்த்து வச்ச சந்தோஷம் எங்களுக்கும் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லவும் மாயா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்கள வந்து ஒன்று சேர்த்து வச்சிடணும், அப்போ தான் வந்து பெரியம்மா சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்க ஆசையை நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு மாயா தான் இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தனாவும் கதிரும் வந்து அவங்க வீட்டுக்கு வர போறாங்க. அப்போ ரகுராம் வந்து பத்மா பார்வதியும் கூப்பிடுறாங்க, இங்க பாருங்க இன்னைக்கு சாப்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் என்னன்னா நம்ம வீட்டுக்கு வேற யாராவது வர போறாங்களா அப்படிங்கும்போது ஆமா 2 கெஸ்ட்டுங்க வரங்க போறாங்க, அதனால சாப்பாடு இன்னைக்கு பிரமாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிட்டு தாங்க யார் அவ்வளவு பெரிய கெஸ்ட் வர போறாங்க, அண்ணா வர சாப்பாடுலாம் தடபுடலாம் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பத்மா சொல்லவும் இப்போ பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க யாரோ 2 முக்கியமானவங்க தான் வரப்போகிறாங்க போலுக்கு, அதனால தான் மாமா இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரி வாங்க நம்ம சமையலை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமான சமையல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அடுத்து எங்கே ஆளை காணலையே, எந்த கெஸ்ட்டு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி அவளோட இருக்கவும் அப்போ வந்து மாயாவும் வந்து எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா தனாவும் கதிரும் வீட்டுக்கு வராங்க. தனாவையும் கதிரையும் வீட்டுக்கு பார்த்ததுமே பத்மா பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க 2 பேரும் எதுக்காக அங்கே வந்திருக்கிறாங்க, இப்போ அவ்வளோதான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் நடக்க போகுது, இப்போ அண்ணன் பார்த்தாக்கி என்ன நடக்க போகுது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன தனா எதுக்காக நீங்க வந்திருக்கிற, அது இவனை அழைச்சிக்கிட்டு அப்படின்னு பத்மா வந்து கோவத்தோட கேட்கும் போது அப்ப ரகுராம் வந்து 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. கதிரையும் தனாவை பார்த்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.